அதை விசுவாசா இன்னைக்கே அற்புதம் நடக்கும், இன்னைக்கே அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இங்க வரும்போது அந்த எதிர்பார்ப்போட வாங்க. ஏதோ கடமைக்கு சண்டே சர்வீஸ்க்கு போகணும் அந்த எண்ணத்தோட வந்தீங்கன்னா அதை கடமை தான். அல்லேலூயா. இது என் ஆசீர்வாதத்தின் ஊற்று, இங்க ஏசப்பா இருக்கிறார், இங்க ஏசப்பா என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்தீங்கன்னா இது ஆசீர்வாதமான இடம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஏசப்பா தேவாலயத்தில் என்ன பண்றாராம், தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கார். அல்லேலூயா. நீங்க அவரை பார்க்க வந்தீங்கன்னா அவர் சொல்ற வார்த்தை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. கேட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சகரியா மாதிரி ஆளும் இருக்குது, இஸ்ரவேலர் மாதிரி பிரயோஜனப்படாம கேட்டவங்களும் உண்டு. நாம எப்படி? உங்க வாழ்க்கையில வசனம் பிரயோஜனப்படுதா? இல்ல வாய்ப்பூட்டு போட்டாதான் வேலைக்கு ஆகுமா? இல்ல எதுவுமே இல்லாம அன்கண்டிஷனலா விடுதலை பெற விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க வசனத்தை எப்படி கேட்குறீங்க? வசனத்தை எப்படி கேட்குறீங்க? இங்கேருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கானதுன்னு விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கானது தான். உங்கள் கடனை அடைக்க தான் ஆண்டவர் பேசுகிறாரு நம்பினீங்கன்னா உங்கள் கடன் தான் அடைய போகுது. என் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க தான் ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு இருக்காரு சபையில் இன்னைக்கு அப்படின்னு விசுவாசிங்கன்னா இன்னைக்கு அந்த வியாதி உங்களை விட்டு மறைந்து போகும், உங்கள் வறுமை மறைந்து போகும், உன் போராட்டம் மறைந்து போகும், உன் பிள்ளைகளோட பிரச்சனைகள் மறைந்து போகும், உன் பயம் உன்னை விட்டு போகும், உனக்கு ஜெயம் கிடைக்கும், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வார்த்தை தேவன் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் 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 அவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய நிந்தையை மாற்றுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய அவமானத்தை மாற்றுகிற ஒரு வார்த்தை, நம்ம வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்மை சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வெறுமையை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது என்று விசுவாசிக்கிற ஈசாக்காய் நீங்க இருப்பீர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது என்று மோசேயை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது என்று பேதுருவை போல நீங்க இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம், உயர்த்தப்படுவது நிச்சயம், உங்க கட்டுகள் அழுத்தப்படுவது நிச்சயம், தடைகள் நீங்கி போகும், வாசல்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட பூமி தன் பலனை கொடுக்கும், வலை நிரம்பும், கூடாரம் நிரம்பும், நீ திருப்தியாய் உன் வாழ்க்கையை நடத்துவார். ஒரு குறைவு உன் வாழ்க்கையில இருக்காது. விசுவாசித்தவனே பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி.